உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 3 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வானிலை ஆர்வலர் கிருத்திகா அவர்களிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மேம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. புயல் வலுப்பெறாது என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இயற்கையில் திடீர் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. என்ன காரணம்? உங்களுடைய தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மேம். ஸோ அந்த ஷியர் ஜோன்னு சொன்னோம்ல, லைக் அந்த நார்த் வெஸ்ட் நகரத்துக்கு பதிலாக நார்த் ஈஸ்ட் நகர்ந்து போயிட்டு இருந்தது புயல். அதுவும் அதோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோ டவுனா இருந்தது நேற்று வரைக்கும். பட் அது எக்ஸ்பெக்டட் என்னன்னா, அது மறுபடியும் ஒரு ரீகவர் மாதிரி நேற்றுக்கு நம்ம பேசும்போதுமே அதான் சொன்னோம், ரீகவர் மாதிரி எடுத்து மறுபடியும் அது நார்த் வெஸ்ட் வடமேற்கு திசையில நகர்ந்து அது அந்த டெல்டா மாவட்டம் நேர்கோட்டுல வரும். ஸோ அந்த டைம்ல தான் நம்மளுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும். ரெயின் கிளவுட்ஸ் வந்து சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அந்த சைடுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நேற்றுக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணதான். என்ன ப்ராப்ளம்னா, அந்த ஷியர் ஜோன் ஒன்று இருந்தது. அதாவது அந்த வெர்டிக்கல் டெவலப்மெண்ட் அலோவ் பண்ணாம, அது ஃபுல்லா அதோட பொட்டன்ஷியல் ரீச் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி ஒன்று இருந்தது. அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து கொஞ்சம் விலகி இருக்கு இன்னைக்கு. அதனால அதோட ஸ்பீட் மறுபடியும் கெயின் பண்ணி அதோட டெவலப்மெண்ட் நல்லாவே இப்போ இருக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.